பிக் பாஸ் சீசன் 9ல இப்போ என்ன நடந்துட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸ் தாங்க வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஆளுக்கு ஒருத்தவங்க மேலே கேஸ் போடுறதா என்ன, அந்த கேஸை வச்சு பிரச்சனை நடக்கிறது, ஜட்ஜெல்லாம் பார்த்தாலே பாவமாக இருக்குப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து கோர்ட்டுக்குள்ளேயே செம்மையாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க்கு எப்பயுமே வந்து 8 சீசனாகவே ரொம்ப ஜாலியாக தான் போயிட்டுருக்கோம். நிறைய டைம் வந்து சண்டைகளும் வந்திருக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரியை தான் வந்து கேஸாக போட்டே வந்து சண்டை வந்து போட்டுட்ருக்காங்க. அதாவது நம்ம அரோரா வந்து பார்வதி மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா வந்து ஸ்டார்டிங்கே வந்து கமருதீனும் அரோராவும் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஆனால் பார்வதி என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு கமருதீன் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாங்க. அதனால அரோராவும் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க. ஸோ இவங்க பிரச்சனை வந்து இது ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா கமருதீன் இப்போ யாரை தான் லவ் பண்ணுறாரு, இவர் வந்து திடீர்னு அரோரா கூட க்ளோஸாக இருக்கார், திடீர்னு பார்வ கூட க்ளோஸாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளும் போயிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் தான் வந்து வக்கீலாக இருக்காரு. அவர் வந்து பார்வதி கிட்டே என்ன சொல்லிட்டாருன்னா, அரோராம் கமருதீன் தான் வந்து ஃப்ரெண்டாக இருந்தாங்க, ஆனால் உங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே கமருதீன் மேலே ஏதோ ஒரு கண்ணு போல அப்படின்ற மாதிரி அவர் பேச பார்வதி செம்மையாக கோவப்பட்டு அது எப்படி ஒரு பொண்ணு நீங்கள் அவதூறாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சண்டை போட்டிருப்பாங்க. இன்னொரு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து பார்வதி மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா கமருதீனை வச்சு தான், இந்த ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி பற்றி தான். அப்போ அரோரா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கமருதீன் இது வரைக்குமே பார்வதி மேலே வந்து எனக்கு காதல் இருக்கு அப்படின்னு சொல்லவே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, அரோரா வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விக்கல்ஸ் விக்ரம் வந்து பேசியிருப்பாரு. ஸோ இதனால் நிறைய பேர் வந்து பார்வதி பண்ணுறது தப்புப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து பார்வதியை டார்கெட் பண்ணுறாங்களோ அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பார்வதி என்னதான் சண்டையை போட்டாலும் சரி, இந்த சைட் கமருதீன் கூட சுற்றினாலும் சரி, நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கும் சில சைடு இருந்து ஆதரவும் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வதி கமருதீன் ரெண்டு பேத்துக்கும் நடுவில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரொம்ப நாளாவே இவங்க ரெண்டு பேரும் மைக்க மறைச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸும் வந்து நிறைய தடவை வந்து வார்னிங் கொடுத்துட்டாரு. தயவு செஞ்சு மைக்க மறைச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் ஒவ்வொரு தடவையும் நான் பேச மாட்டேன்னு சொல்றாங்களே தவிர, ஆனாலும் திரும்ப திரும்ப அதே விஷயத்தை தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பிக் பாஸ்கே கோவம் வந்து வீட்டில் இருந்த இந்த பால் முட்டையெல்லாம் வந்து எடுத்துட்டு வர சொல்லிட்டாரு. ஏன்னா ரெண்டு பேரும் மைக்க மறைச்சு பேசினால வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி பால் முட்டை எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் வந்து விக்கல்ஸ் விக்ரமா இருக்கட்டும், அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாருமே வந்து செம்மையாக டென்ஷன் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த விஷயத்துக்காக ஒரு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டுறலாம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு வச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் திருந்தலமாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னுமே அதே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா இன்டெரக்டாக ஜாகிங் போகிறப்ப நாங்கள் மைக்கை கட்டி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தாலும் நீங்கள் இன்டெரக்டாக பேச தானடா செய்கிறீங்க, ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமித்தும் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டாரு. ஏன்னா அமித் தான் இந்த வீட்டோவில் வந்து இப்போது வந்து தலைவராக இருக்காரு. ஸோ தலை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, எதுக்காக இவனுங்க என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலையும் டென்ஷன் ஆகி வேணா நீங்கள் மைக்கை போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு பேசுகிறப்பையும் ரெண்டு பேரும் சேர்ந்து பிக் பாஸ்க்கு வந்து என்ன விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ அதே மாதிரி மைக்க மறைச்சு சில விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. ஸோ இது வந்து எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னு தெரிலங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சைடு பிரச்சனை, அடுத்த சைடு வந்து நம்ம வியானா வந்து சீஸுக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னென்னா தோசையில் சீஸ் போட வேணாம், நைட்டு புரோட்டாவில் போடலாம் அப்படின்னு டீம் எல்லாம் ஒரு பிளான் பண்ணால் இவங்க வந்து இல்லை எனக்கு புரோட்டாவில் சீஸ் போவேணா, எனக்கு வந்து தோசையில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு விஷயத்தை கேட்க அமித்தும் வேறு வழி இல்லை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிக்கிறது கஷ்டம் தான். பட் இருந்தாலும் அவர் பிரிக்க போய் உடனே எனக்கு சீஸே வேணாம், நீங்கள் வந்து சிரிக்காமல் போய் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்து இப்போ நெட்டிசன்கள் எல்லாரும் நம்ம தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னப்பா அது ஒவ்வொரு சைட்லேருந்து சண்டை மட்டுமே போட்டுட்ருக்கீங்க, இங்கிட்டு பார்த்தா ஒருத்தவங்க சாப்பாட்டுக்கு சண்டை போடுறீங்க, இந்த சைட் பார்த்தீங்கன்னா மைக்க மறைச்சு பேசி சண்டை போடுறீங்க, அடுத்து கோர்ட் கேஸில் ரொம்பவே அடிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி, அதாவது எஃப்ஜே ஆதிரை அரோரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்னா எஃப்ஜே வந்து திடீர்னு என்ன சொல்லிட்டாருன்னா அரோரா கிட்ட இந்த மாதிரி ஆதிரை வந்து என்கிட்ட கிஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு. ஸோ இந்த விஷயமும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் நடுவில் சண்டை நடந்து அவங்க கோச்சிட்டு போய் அழுக ஆரம்பிச்சு இவரும் உடனே சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை கிட்ட முன்னாடி மாதிரியே ரொம்ப க்ளோஸாக வந்து டச் பண்ணி பேசுறது, அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா வந்து நம்ம எஃப்ஜே கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி வேற சில வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இது என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இன்றைக்கி என்னென்ன சம்பவம் பண்ண போகிறாங்க, இந்த வாரத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் பற்றி என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.